ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இப்போதே அரசியல் கட்சிகள் தங்களுக்கான தேர்தல் வியூகம் வகுத்து தருவதற்கான நிபுணர்களை தேடுவதில் போட்டி போடுகின்றன. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு ஐபாக் நிறுவன பிரசாந்த் கிஷோரின் வியூகம்தான் காரணம் என அரசியல் வட்டாரங்களில் உறுதியாக நம்பப்படுகிறது. அதனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வியூக வகுப்பாளர்களின் உதவியை பெற ஆர்வமாக இருக்கின்றனர். பிரசாந்த் கிஷோருக்கு 360 கோடி ரூபாய் சன்மானமாக திமுக வழங்கியது. அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளராக செயல்பட்ட சுனில் கனுகோலுவுக்கும் பல கோடி ரூபாய் சம்பளம் தரப்பட்டது. அந்த வரிசையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் வியூக வகுப்பாளராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆலோசகராக சென்றுவிட்டார். அதனால் ரிஷிராஜ் சிங், ராபின் சர்மா, நரேஷ் அரோரா உள்ளிட்டோரை தங்கள் கட்சிக்கென பிரத்யேக வியூக வகுப்பாளர்களாக திமுக நியமித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடவே பாப்புலர்ஸ் நெட்வொர்க் பென் என்ற அமைப்பும் தேர்தல் வியூகம் அமைத்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் வெற்றிக்கு வியூக வகுப்பாளர்கள் தான் முக்கியம் என்றும் அவர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் இனி வருங்காலங்களில் அரசியல் கட்சிகள் செயல்பட வாய்ப்பில்லை என்பது போன்ற தோற்றமும் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. வியூக வகுப்பாளர்கள் அப்படி என்ன மந்திரக்கோள் வைத்திருக்கின்றனர்? அவர்களுக்கு ஏன் அரசியல் கட்சிகள் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கின்றன? கட்சியிலும் மக்களிடத்திலும் எங்கெல்லாம் குறைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் முதற்கட்டமாக கண்டறியும் வியூக வகுப்பாளர்கள் அதை நிறைவேற்ற திட்டம் போட்டு கொடுத்து செயல்பட வைக்கின்றனர். அதுதான் அவர்களுடைய பிரதான பணி. இப்படி செய்வதன் மூலம் எதிர்த்தரப்புக்கு செல்ல வேண்டிய ஓட்டுகள் அங்கு செல்லாமல் தடுக்கப்படுகிறது என்பது நம்பிக்கை. மற்றபடி வேறு என்ன அவர்கள் செய்வர் என்பது குறித்து வியூக வகுப்பாளராக செயல்பட்டு தற்பொழுது அப்பணியிலிருந்து ஒதுங்கியிருக்கும் ஒருவர் கூறியதாவது: ஒரு தலைவரின் மீதான பொது பிம்பம் எப்படி இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து அவர் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாக்கப்படும். கடந்த கால ஓட்டுப்பதிவு தொடர்பான புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படும். அதிலிருந்து மக்கள் தொகை, ஜாதி, மத ஆதிக்கம் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு ஆய்வு செய்யப்படும். எந்த பகுதியில் இருக்கும் மக்கள் என்ன மனநிலையில் ஓட்டளிக்கின்றனர், அந்த மக்களின் உணர்வுகள் எப்படி உள்ளன என்பது குறித்தெல்லாம் கண்டறியப்படும். அதையெல்லாம் குறிப்பிட்ட கட்சிக்கான ஓட்டுகளாக எப்படி மாற்றுவது என திட்டமிடப்படும். அது மட்டுமல்ல, மக்கள் கவனத்தை ஈர்க்கும் முக்கிய பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு அதை சரி செய்து மக்களை எப்படி ஓட்டுகளாக மாற்றுவது என்றும் ஆராயப்படும். இப்படியெல்லாம் செய்து எதிர்த்தரப்பை வீழ்த்துவது ஒரு பக்கம் நடக்கும். தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏற்ப கவர்ச்சிகரமான திட்டங்களை உருவாக்குவார்கள். அதை மக்கள் கவனத்துக்கு ஈர்க்கும் வகையில் வடிவமைப்பார்கள். சமூக வலைதளங்களிலும் ஆதிக்கம் அதிகம் இருக்கும். குறிப்பிட்ட கட்சியை போற்றி நல்லெண்ணத்துடன் கூடிய பொது பிம்பத்தை கட்டமைப்பார்கள். இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுகிறதா என்பதையும் பல்வேறு செய்திகள் மற்றும் தரவுகள் வாயிலாக தொடர்ந்து கண்காணிப்பார்கள். இதற்காக வீடு வீடாக சென்று அந்த தகவல்களை தெரிந்து கொள்ள மிக பெரிய குழு அமைக்கப்படும். இவை தவிர கூட்டணிகளை உருவாக்குவது, எதிரணியை உடைப்பது என்பதும் வியூக வகுப்பாளர்களின் முக்கியமான பணிதான். அரசியல் என்பது எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்திருக்கும் ஒரு விசித்திரமான விளையாட்டுதான். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு கட்சிக்கு பெரிய பாதிப்பின்றி திறமையாக கையாளக்கூடியவர்களாகவும் வியூக வகுப்பாளர்கள் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு கதையை உதாரணமாக கூறலாம். ஒரு கிராமத்தில் ஒருவரிடம் உதவாக்கரை கழுதை இருந்தது. அதை யாரிடமாவது விற்றுவிட வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை. கழுதையை விற்பதற்காக முல்லா என்ற தரகரை அணுகினார். கழுதையை 200 வெள்ளிக்கு விற்று தருமாறு கூறினார். முல்லாவும் சரி என்றார். கூடவே 200 வெள்ளிக்கு மேல் கூடுதலாக எவ்வளவு விற்றாலும் அதை தானே எடுத்துக்கொள்வேன் என்று பேசி முடித்தார் முல்லா. சந்தையில் திரண்டிருந்த மக்களிடம், இந்த குதிரை மிகவும் அதிசய சக்திகள் நிறைந்தது. பார்வைக்கு கழுதை போல் காணப்பட்டாலும் இது அபூர்வமான குதிரை. ஆண்டுக்கு ஒரு நாள் இது அழகிய குதிரையாக மாறும். அந்த நாளில் இந்த குதிரையின் மீது அமர்ந்து பயணிப்பவர்கள் அரசர்களாக மாறுவர். இது பழைய ஓலைச்சுவடியில் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
பல ஆண்டுகளாக இப்படி ஒரு குதிரையை தேடி அலைந்தேன். அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது. இருந்தும் எனக்கு பணத்தேவை அதிகம் இருப்பதாலேயே விற்க முடிவெடுத்தேன். குதிரையை வாங்க விரும்புவோர் ஏலம் கேட்கலாம் என்றார் முல்லா. இக்குதிரைக்கு என்னுடைய விலை 1000 வெள்ளி என்றார். கூட்டத்தில் இருந்த வியாபாரி ஒருவர் 2000 என்றார். மற்றொருவர் 3000 வெள்ளி என்றார். அடுத்தவர் 5000 என்றார். கழுதையின் உரிமையாளருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலை கிறுகிறுக்க, இவ்வளவு சிறப்புமிக்க குதிரையை கழுதை என எண்ணி விற்க நினைத்தோமே என்று வருந்தினார். ஒரு கட்டத்தில் முல்லாவிடம், ஏலத்தை நிறுத்துங்கள், அதிர்ஷ்டக்கார இந்த குதிரையை விற்க விரும்பவில்லை என்றார். முல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் தொகை 4400 வெள்ளியை கொடுத்துவிட்டு கழுதையை அந்த கிராமவாசி சந்தோஷமாக மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றார். இந்த கதையில் வரும் தரகர் முல்லாவை போன்றவர்கள்தான் நம்ம ஊர் வியூக வகுப்பாளர்கள். இப்போது புரிகிறதா வியூக வகுப்பாளர்கள் வேலை என்னவென்று? கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கவர்ச்சிகரமாக போட்டுக் கொடுத்த அனைத்து திட்டங்களும் இன்று வரை வாக்குறுதிகளாகவே நிற்கின்றன. காரணம், திட்டங்களுக்கு செலவு செய்வதற்கான பணம் அரசிடம் இல்லை. அதை உண்டாக்குவது குறித்து வியூக வகுப்பாளர்கள் எந்த ஆலோசனையும் சொல்லவில்லை. காரணம், அது குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் யாருக்காக வியூக வகுப்பாளராக செயல்படுகின்றனரோ அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பதோடு அவர்கள் பணி முடிந்து விடுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு நாட்டின் பொருளாதாரம் பற்றியோ வருங்கால தலைமுறை பற்றியோ கவலை இல்லை. அவர்கள் முல்லாவை போன்று கழுதையை குதிரை என்பர், மக்களும் ஏற்பர். அரசியல்வாதிகளும் வியூக வகுப்பாளர் சொல்வதுதான் உண்மை என்று நம்பி கழுதையையும் குதிரையாக நம்புகின்றனர். மக்கள்தான் வியூக வகுப்பாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.